ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிடு. ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேபிலரி ஆக்ஷன். கேபிலரி ஆக்ஷன்னா நார் சுழற்சி சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து கிராவிட்டி. கிராவிட்டினா புவி ஈர்ப்பு விசை. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கேபிலரி ஆக்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி வந்து கீழே இருக்கிற அந்த பூமியில் இருக்கிற தண்ணியை இழுத்து அது லீஃப் கொடுக்கும், அந்த ஸ்டெம் வழியாக, ஜைலம் வழியாக. ஓகேவா? அது அப்புறம் அந்த லீஃப்லேருந்து என்ன எவாபரேட் ஆகி மேலே போயிடும். ஸோ அதுக்கு நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இந்த கேபிலரி ஆக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் ஒன்றுத்து இழுத்து 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 அப்படியே மேலே அனுப்போம். ஓகேவா? ஏன்னா இதில் ஒரு சின்ன 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 அந்த டியூப் மாதிரி இதுக்குள்ளே இருக்கும், சின்ன 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 கேப் மாதிரி இருக்கும். அந்த நீர் வந்து வாட்டர் வந்து ஒன்று இழுத்து 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 அப்படியே மேலே கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு இப்படி ஆகும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து கிராவிட்டி, அதான் புவியீர்ப்பு விசையினால் கீழே வரும். ஓகேவா? அதான் இது ஒரு கிளாஸில் இந்த மாதிரி இந்த கலர் தண்ணியில் வைக்கும்போது இந்த கலர் தண்ணி வந்து இழுத்து 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 மேலே வந்து இன்னொரு கலர் தண்ணியில் போய் இப்படி இழுத்து இழுத்து கீழே விழும். புவியீர்ப்பு விசையினால் நார் சுழற்சினால் மேலே ஏறும். தட் மீன்ஸ் கேபிலரி ஆக்ஷன் அண்ட் கிராவிட்டி ஆக்ஷன். புவியீர்ப்பு விசையினால் கீழே வரும். புரியுதா? பார்க்கலாமா? ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகும்போது புதுசாக ஒரு கலர் காம்பினேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே நம்ம இது 3 கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த கிளாஸ் மட்டும் நம்ம எம்டியாக வச்சுருக்கோம். ஏன்னா அந்த கிராவிட்டி சொன்னல, அந்த புவியீர்ப்பு விசை, அது மூலிமா இந்த கேபிலரி ஆக்ஷன், அதான் நார் சுழற்சி மூலிமா தண்ணி ஏறி இதில் வருதா செக் பண்ணுறதுக்காக இந்த எம்டி கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இங்கே வைக்கிறோம். ஓகே, டன். இப்போ கிளியரா? இப்போ பாரு, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதுலேருந்து டிப் பண்ண போகிறோம். கேபிலரி ஆக்ஷன் ஏறுதா, ஸ்லோவாக ஏறுது பாரு, ஏறுதா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் இங்கே வைக்கிறேன், இங்கே நல்லா தெரியணும். இங்கே பாரு, கலர் மாறிடுச்சு பாரு, அப்படியே இந்த பக்கம் வந்து பாரு, கலர் மாறிடுச்சு பாரு. ஓகேவா? அப்படியே கேபிலரி ஆக்ஷனால் என்ன ஆகுது, ஸ்லோவாக அப்படியே மேலே வருது. இருக்குது, அப்படியே தொடர் இரு, அப்போ தான் அது ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடக்கும்போது ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்லோவாக ஏறுது பாரு. ஆக்சுவலாக இது பாரு, இங்கே பாரு, மேலெல்லாம் வந்துடுச்சு பாரு. ஆட்டாமல் பாரு, மேலெல்லாம் வந்துடுச்சு பாருங்க பாரு. வரும் ஒரு வெயிட் அது மேலே ஏறி வரும். ஆக்சுவலாக நம்ம ஃபைனலாக நம்ம நடந்த உடனே நம்ம ஒரு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படி எல்லாருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ண சொல்லணும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன், நீ என்ன புரிஞ்சுது எக்ஸ்பிளைன் பண்ணு. நார் சுழற்சினால், கேபிலரி ஆக்ஷனால் என்ன ஆகுது, தண்ணி மேலே 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 வந்துச்சா, இது பாரு எல்லோ கலர் வந்துடுச்சு, இல்லை ஆரஞ்சு கலரும் ஏறிடுச்சு. நம்ம ஃபைனலாக காட்டலாம். ப்ளூ கலர் வராது இங்கே வந்து, ஏன்னா ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கலர்ஸு ஆமாம், நம்மக்கிட்ட அதான் இருந்தது, அந்த கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், டை. ஓகேவா? சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. கேபிலரி ஆக்ஷன் நார் சுழற்சினால சொல்லு. தொடக்கூடாது தொடர்ந்தா டிஸ்டர்ப் ஆகும், அது போயிட்டு இருக்குல்ல. அது இப்போ உள்ளுக்குள்ள வந்து அந்த சின்ன சின்ன கேப்னால அப்படியே அந்த மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, வாட்டர் மூவ்மெண்ட். ஆக்சுவலாக ஓகேவா? நீ தொட்டினா டிஸ்டர்ப் ஆகிடும் அது. ஆக்சுவலாக தொடக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு எப்படி புரியும், அவங்க நம்ப மாட்டாங்க, நீ ஏதோ கண்கட்டு வித்தை பண்ணுறன்னுவாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறன்றாங்க. அப்புறம்
இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா கிட்ஸ் வந்து மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. மொபைல் ஃபோன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும். வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் ஃபன்னாக விளையாடலாம். ஃபன்னாக விளையாடினா அந்த கிட்ஸ் வந்து 4 விஷயம் தெரிஞ்சுவிங்க. பாரு என்ன பாரு 4 விஷயம் தெரிஞ்சுப்பாங்க, புது புது விஷயங்கள். புரியுதா? உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது? நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா, அது சொல்லு. சயின்ஸ் அது ஓகேடா. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லையா? இருக்கு. இது பெஸ்ட்டா மொபைல் ஃபோன் பார்க்கறது பெஸ்ட்டா? இது பெஸ்ட். 4 விஷயம் தெரியும். மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால நம்ம வந்து நம்ம மூளை தான் இன்னும் டேமேஜ் ஆகும். நல்ல விஷயம் பார்க்கலாம் மொபைல் ஃபோனில். புரியுதா? தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம மூளை செலவு பண்ணுற விஷயம்லாம் பார்க்கக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம். அதிகமாக ஃபன்னாக விளையாடலாம். கிட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஜாலியாக விளையாடணும். இதே தொடங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருறா, நல்லா வரதே கெடுத்து விட்டுற பொழுது. இருறா, கொஞ்ச நேரம் போகுது. இவ்வளோ நேரம் பொறுத்தல, கொஞ்ச நேரம் போகுது. வெயிட். இது yellow color. ஆமா. இது orange color. ஆமா. இது blue color. ஆமா. இது blue color. ஆமா. இது இப்பதான் பாரு அங்க இறங்குது. அந்த ரெட் கலர் வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இறங்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதில் இறங்குது. இதில் எல்லோ கலர் ஆல்மோஸ்ட் வந்து இது ஆரஞ்சு கலர் ஆல்மோஸ்ட் வந்து எல்லோ கலரில் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. பாதி வந்துடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே. அது வரைக்கும் பிரேக் விட்டு நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது, இந்த ஆரஞ்சு கலர்லேருந்து அந்த கேபிலரி ஆக்ஷன் ப்ளஸ் கிராவிட்டினால், அதான் நார்த் சுழற்சி ப்ளஸ் வந்து அந்த புவியீர்ப்பு விசையினால் அந்த எல்லோ கலரில் போய் மிக்ஸ் ஆகிருக்கு. எல்லோ கலர்லேருந்து என்ன ஆயிருக்கு, ஸ்லோவாக வந்து அப்படியே இங்கே ரெட்டு கலரில் மிக்ஸ் ஆகிருக்கு. ரெட்டு கலர்லேருந்து என்ன ஆயிருக்கு, ஸ்லோவாக வந்து இந்த எம்டி கிளாஸில் ஃபில் ஆக ட்ரை பண்ணுது. கேபிலரி ஆக்ஷன் ப்ளஸ் கிராவிட்டி, நார்த் சுழற்சி ப்ளஸ் வந்து புவியீர்ப்பு விசையில். ஓகே, இன்னும் வரல. இங்கே ஃபில் ஆக ட்ரை பண்ணுது பாரு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம டர்மரிக் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த எல்லோ கலர் வந்து சரியாக இங்கே வரல. பட் இங்கே ரெட்டு கலர் நல்லா ஆல்மோஸ்ட் வந்து 2 பக்கமும் ட்ரை பண்ணுது. கேபிலரி ஆக்ஷன் ப்ளஸ் கிராவிட்டி, நார்த் சுழற்சி ப்ளஸ் வந்து புவியீர்ப்பு விசை. ஏன் கீழே இறங்குதுன்னா, இது பொருள் இருக்கா, இந்த பொருள் வந்து நம்ம இங்கேருந்து போடும்போது என்ன ஆகுது, கீழே தான் போகுது. பிகாஸ் ஆஃப் புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி ஃபோர்ஸ். நம்ம பூமிக்குள்ளே அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. நீ கூட குதிச்சா ஜம்ப் பண்ண கூட கீழே தான் வருவேன், கீழே தான் போகும். நீ கூட கிராவிட்டி ஃபோர்ஸ். புரியுதா? அதான் அதே தான் ஜிங்கு சிக்கா அதே தான். புரியுதா? ஸோ இப்போ பாரு, ஆல்மோஸ்ட் இந்த ரெட்டு வந்து என்ன ஆகுது, அந்த டிஷ்யூ பேப்பர் வழியாக இறங்கிடுச்சு பாரு. இது வந்து நீ டர்மரிக் வாட்டர்னால அந்த அளவுக்கு சரியா இது போல. பட் வந்து ஃபுட் கலர்னால இது நல்லா சீக்கிரமாக ஃபுட் கலர் வந்து சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ளஸ் கிராவிட்டி ஆக்ஷன், கேபிலரி ஆக்ஷன் ப்ளஸ் கிராவிட்டினால. இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த கலரில் போய் மிக்ஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் அந்த எல்லோவில். பட் அது ஒரு மாதிரி கலர் இருக்குது அந்த எல்லோ வந்து. ஸோ இந்த எல்லோ கலர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டர்மரிக் மிக்ஸ் பண்ணால வெறும் அந்த வாட்டர் தான் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த டர்மரிக் அங்கேயே செடிமெண்ட் ஆகிடுச்சு, கீழே தங்கிடுச்சு. வெறும் அந்த வாட்டர் மட்டும் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக ரெட்டு கலர்னால இந்த ரெட்டு கலர் என்ன இருக்குது, ஃபுட் கலர் ரெட் கலரும் இந்த ஆரஞ்சு கலரும். இந்த ரெட் கலரு ஸ்லோவாக இங்கே பார், இந்த கிளாஸில் பார் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தியா? இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். புரியுதா? என்னது? சரி, எக்ஸ்பிளைன் பண்ண. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே சொல்லணும்.
உள்ளே போயிட்டா என்னடா உள்ளே போயிட்டு எவ்வளோ தெளிவாக சொன்னேன். ம் சரி முடிச்சிக்கலாமா? போதும், ஆல்மோஸ்ட் வந்துடுச்சுல்ல, போதும், இது போதும் நம்மளுக்கு. இப்போது நம்ம முன்னாடி வந்து அந்த நடுவில் வந்து அந்த டர்மரிக் பவுடர் சரியாக வாட்டரில் பிளெண்ட் ஆகி அந்த வாட்டர் வந்து சரியாக நம்மளுக்கு கலர் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த 2 கேசரி ஃபுட் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணோம்ல, கேசரி பவுடர் இந்த கிளாஸ் ஆரஞ்சு அண்ட் ரெட்டு, அதுக்கு இன்பிட்வீனில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கலாம். வச்சு என்ன பண்ணலான்னு வச்சு என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். வெய் கமான். அந்த ரெட்டு ப்ளஸ் இந்த ஆரஞ்சு மிடில் வை. அது கரெக்டாக வை. அந்த பக்கம் ரெட்டில் கரெக்டாக வை. வை, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குயிக்காக கேப்லரி ரியாக்ஷன் நடக்குது பாரு. இது 2 என்ன கலர் மிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் ஏற்ற மாதிரி மிக்சிங் கலர் இந்த மாதிரி தான் வருது ஓரளவுக்கு. ரொம்ப சேஞ்செலாம் தெரியல ஆக்சுவலாக. ஸோ நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ, பாய். கைண்ட்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.